ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. விசால் ஓட்டும் லவ் ட்ராக். எரிச்சலடையும் பவித்ரா. டே 52 பிக் பாஸ் 8 தமிழ் என்னாச்சு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையிலேயே பிக் பாஸோட எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஆக்சுவலி டே 52 டே 52 அப்படின்னு சொல்லி ஸ்லைடு போடாம, டே 51 அப்படின்னு சொல்லியே ஸ்லைட் போட்டிருந்தாங்க. மார்னிங் ஃபர்ஸ்ட்டா எழுந்த தீபக் பாஸ்கெட் போய் பார்த்தாரு. யாரோட பொம்மை வெளியில இருக்கு அப்படின்னு. அவரோட பொம்மை இருக்கவட்டியும் அவர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மணி சர்மா மியூசிக்கில் சுறா படத்துல இருந்து பொம்மாயி சாங் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் நல்லாவே டான்ஸ் ஆடினாங்க. பார்க்க அழகாவே இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு ஷோவில் அது மட்டும்தாங்க அழகாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஒரே வன்மம் தான். நேத்து பொம்மை டாஸ்க்கு விடியற வர நடந்துச்சு. ஃபைனலி டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியாத அன்ஷிதா மஞ்சரி பொம்மைய உள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. ஜாக்கிட்ட இருந்த பொம்மை அதாவது தீபக் பொம்மை அவுட். தீபக் கேங் அன்ஷிதாவை பாராட்ட முத்துவும் பாராட்டிட்டு இருந்தார். பட் மற்றவங்க யாரும் ஜாக்கை பாராட்டின மாதிரி சீன் காட்டலை. ஒருவேளை யாரும் பாராட்டலையோ என்னவோ. ஜாக் அன்ஷிதாட்ட பேச ட்ரை பண்ணாங்க. பட் மேடம் சீன் போட்டுட்டு அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. மேடம் கேமாக பார்க்காம பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஓவராக சீன் போட்டுட்டு ஜாக்லின் மேலே வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நேத்து கடைசி கட்டத்துல மஞ்சரி கையில ஜாக் பொம்மை, ஜாக் கையில தீபக் பொம்மை, அன்ஷிதா கையில மஞ்சரி பொம்மை. 3 பேரும் அடம்பிடிக்க ஒரு கட்டத்துல மஞ்சரி ஜாக் கிட்ட நான் உன் பொம்மைய உள்ள வைக்கிறேன். பட் நீ தான் என் பொம்மைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் ஜாக்குக்கு சப்போர்ட்டாக மஞ்சரி கொஞ்ச நேரம் தூங்காமல் என்கரேஜ் பண்ணாங்க. பட் அன்ஷிதா மஞ்சரி மேலே உள்ள கோவம் ஈகோ காரணமாக தேவையில்லாமல் பிளாடர் டேங்க் வெடிக்கிற அளவுக்கு யூரினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மஞ்சரி பொம்மையை உள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க. இதுல மேடம் தேவையில்லாம பர்சனலா எடுத்துக்கிட்டு ஜாக்லின் மேல வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தார். இப்போ வேறு மாதிரி இருக்கார் அப்படின்னு ரீசன் சொல்லணும். இதில் முக்கால்வாசி ஒருத்தர் வன்மத்தை கக்குனானுங்க. சரியான ரீசன் எதுவும் சொல்லலை. வளவளன்னு கொலன்னு பேசிட்டு இருந்தானுங்க. பிக் பாஸ் டீமும் மழையினால பொம்மை டாஸ்க் நடத்த முடியாதனால, கன்டென்ட் இல்லாத காரணத்தினால இதை ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஒரு வழியா மார்னிங் ஆக்டிவிட்டி முடிய சௌந்தர்யா சிவகுமார்ட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா, நான் இந்த வீட்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ண வரல. கேம் விளையாட தான் வந்திருக்கேன். பட் என்ன அறியாம அன்னைக்கு ஒரு நாள் ஜாக்லின்காக அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்களும் அழுதுட்டாங்க. பிகாஸ் நேத்து பொம்மை டாஸ்க்ல சௌந்தர்யா தோத்துட்டாங்க. கடைசியா நான் தோத்துட்டேன். யாருமே என் பொம்மைய எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி சிவகுமார்ட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. இத பார்த்த ராயன் சௌந்தர்யாவ ஃப்ரெண்ட்லியா அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா, நம்ம ஃப்ரெண்டு அவ ஃபீலிங்க நம்மகிட்ட ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கணும். ஏதாவது அழுகுற மாரி இருந்தா நம்மட்ட சொல்லியிருக்கணும். நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனா, சிவகுமார்ட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட ஒண்ணும் சொல்லலேன்னு சும்மா ஃப்ரெண்ட்லியா அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த டைம்ல யாரோ பாயாசம் சாப்பிட்ட கப்ப கழுவாம வச்சுட்டு போக, சௌந்தர்யா யாருன்னு கேட்டு யாருமே ஒத்துக்கல. மேடம் புத்திசாலித்தனமா ஒரு வேல பண்ணாங்க. சரி, நான் சத்தியம் கேட்கிறேன். எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. அப்ப கேட்க முத்து ஐடியா குடுக்குறாரு. டிராஃபி மேல சத்தியம் பண்ண சொல்லு. அப்பதான் அவங்க ஒழுங்கா சத்தியம் பண்ணுவாங்கன்னு சொல்ல எல்லாரும் டிராஃபி மேலேயும் சத்தியம் பண்ணிட்டாங்க. ஆனா, யாருமே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இதனால கடுப்பான சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, வழக்கம் போல அவங்க தான் மெச்சூரிட்டியா நடந்துக்கிறாங்களா, இல்ல இவங்க என்ன சொல்றது, சௌந்தர்யா லூஸா, இல்ல லூசு மாரி நடிக்கிறாங்களான்னு சத்தியமா தெரியல. ஒரு அதிபுத்திசாலித்தனமான வேலைய பண்ணாங்க. என்ன வேலைன்னா, வெளியில மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த கப்ப வச்சது யாருன்னு ஒத்துக்கிற வரைக்கும், நான் என்ன பண்ணுவேன், வெளியில போய் மழையில உட்காந்து நனைவேன் அப்படின்னு சொல்லிட்டு, மைக்க கழட்டி வச்சுட்டு, மேடம் மழையில உட்காந்து நனைய ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் குடைய எடுத்துட்டு வந்து பிடிக்க வந்தா, இல்ல, இல்ல நான் வரமாட்டேன். யாருன்னு ஒத்துக்க சொல்லுங்கன்னு சொல்ல, ஃபைனலி ராயன் தான் சொன்னாரு. "ஏம்மா டிராஃபி மேலேயே பொய் சத்தியம் பண்றவங்க, யாராவது உனக்கு ஃபீல் பண்ணுவாங்களா? அத புரிஞ்சுக்க மாட்டியா நீயி? உன் மேல யாராவது இந்த வீட்ல அக்கறை காட்டுவாங்களா? ஒழுங்கா எழுந்துச்சு வா" அப்படின்னு சொல்லவும், "அட ஆமால்ல" அப்படின்னு சொல்லி மேடம் அதுக்கப்புறம் எழுந்துச்சு வந்தாங்க. அகைன் பொம்மை டாஸ்க் பண்ண முடியாததால பிக் பாஸ் ஒரு கன்டென்ட்டா டாஸ்க்க குடுத்தாரு. டாஸ்க் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு சீட் எடுக்கணும். அதில 2 வாசகம் இருக்கும். அது யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு ரீசனோட சொல்லணும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இவங்க சுத்தம் சூப்பருங்க. நல்லபடியா சுத்த பத்தமா இருப்பாங்க. இவங்க சுத்தம் சூப்பரு அப்படின்னு ஒரே டயலாக் பட் மாடுலேஷன் வேற, மீனிங் வேற. கன்டென்ட் இல்லாதனால இந்த டாஸ்க்க பிக் பாஸ் ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. வேற வழி இல்லாம நாமளும் பார்த்துட்டுருந்தோம். இதில ஒருத்தர் வன்மத்த தான் கக்குனாங்க. அதில மெயின் மேட்டர் மட்டும் சொல்றேன். சிவகுமாரு, இவங்க சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாட தாங்க லாயக்கு அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லணும். இவங்க அதுக்கு கூட லாயக்கு இல்லன்னு ஒரு ரீசன் சொல்லணும். சொப்பு ஜாமான் வச்சு விளையாட லாயக்குன்னு விஷால், தர்ஷிகா சொல்ல எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட லாயக்கு இல்லன்னு சொல்லி மனுஷன் ரஞ்சித் பேர சொல்ல ஒரு மாதிரி போணுச்சுங்க. விஷால்
"எப்பா நீ யோக்கியம் தான். பட் கேம் விளையாட ஆரம்பி" அப்படின்னு ராயன சொல்ல, "நீ கேம் விளையாடுன்ற பேர்ல ஒண்ணு பண்ற பாரு, அது ரொம்ப சகிக்கல" அப்படின்னு சௌந்தர்யாவ சொல்ல, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சௌந்தர்யாவ கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து அன்சிகா. அன்சிகாவுக்கு வந்த வாசகம் என்னன்னா, "நீ என்கிட்ட வா. நீ என்கிட்ட இருந்து தூரம் போ" அப்படின்னு. "நீ என்கிட்ட வா" அப்படின்னு ஆனந்திய சொல்ல, "நீ என்ன விட்டு தூரம் போ" அப்படின்னு ஜாக்லின் மேல வன்மத்த கக்கிட்டு இருந்துச்சு. உடனே ஜாக்கும், "நான் உன் பக்கத்திலேயே வரலையே, வந்தா தானே சொல்லுவ" அப்படின்னு சொல்லி கவுண்டர் குடுத்துட்டு இருந்துச்சு. அடுத்து அருண். "இவனுக்கெல்லாம் எப்படி கிளாப்ஸ் வருது?" அப்படின்ற ஒரு வாசகத்துல முத்து வந்துட்டு, "திங்கட்கிழமை நடந்துச்சு பாருங்க ஒரு பிரச்சனை. குழம்பு பிரச்சனை. அந்த பிரச்சனைய இழுத்துட்டு வந்து, இவனுக்கெல்லாம் எப்படி கிளாப்ஸ் வருது?" அப்படின்னு சொன்னாரு. இவருக்கு ஏன் கிளாப்ஸ் வரல அப்படின்ற பேருக்கு தீபக்க சொல்லிட்டு இருந்தாரு. இந்த டாஸ்க் ஒரு வழியா முடிய, முத்து, மஞ்சரி, ஆனந்த் கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல, "அருணுக்கு பாருங்க, என் மேல இவ்வளோ வன்மம் இருக்குன்னு நான் சத்தியமா நெனச்சு பார்க்கல" அப்படின்னு. இந்த பக்கம் பவித்ரா, ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவோட லவ் ட்ராக் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. "நேத்து விஷால் வந்து அவ கையில மருந்து போட்டுட்டு இருக்கான். ஏன் அவளுக்கு கை இல்லையா? இவ பாரு அவனாலேயே இவ கேம ஃபோக்கஸ் பண்ண மாட்றா. நம்மகிட்ட இல்லன்னு சொல்றா. ஆனா அங்க போய் அவங்க கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இவ என்ன பண்றான்னு தெர்லங்க" அப்புட்ன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. பொண்ணுங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு திடீர்னு லவர் கூட போயிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதே சேம் ஃபீல் தான் பவித்ரா அண்ட் ஆனந்திக்கு. தர்ஷிகா விஷால் கூட சேரவும் நம்மள விட்டு தனியா போயிட்டா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க எங்க வீடியோல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தீபக் ஓவரா தன்னை ஒரு லீடர் அப்படின்னு ரூல்ஸ் ராமானுஜம் மோட்ல இருக்காரோ அப்படின்ட்டு. ஏன்னா, சாப்பாடு செஞ்சா ஹாட் பாக்ஸ்ல இருந்தா வேணுங்கிறவங்க போட்டு சாப்பிடுவாங்க. அத வச்சுட்டா இது பண்ணுவாங்க. இல்ல ஒரு வேள அந்த மாரி தனியா வைக்கும்போது ஒருத்தர் கூட சாப்பிடுறாங்க, ஒருத்தர் கம்மியா சாப்பிடுறாங்க, பிரச்சனை வருது அப்படின்னு நெனைச்சா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா பிரச்சனை ஓவரு. அந்த டைம்ல வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இல்லங்க எனக்கு போதுங்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாத்திரத்த கழுவி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் தீபக் என்ன பண்றாரு? ஜெயில் அளவு சாப்பாடு போல ஒன் டைம் தான் உன் அளவு சாப்பாடு. 4 சப்பாத்தி தான். 1 கிண்ணம் சோறு தான். சாப்பிட்டா சாப்பிடு, இல்ல கீழ கொட்டு. என் வேலை முடிஞ்சது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. இது பவித்ராவுக்கும் ஆனந்திக்கும் பிடிக்கல. நெக்ஸ்ட்டு பொம்மை டாஸ்க் ஆரம்பமாகுச்சு. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இவங்க அது எப்படி விளையாடணும்னு யோசிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஜாக்லின எப்படி வெளியில அனுப்பலான்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள கேங்கா இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. தீபக்கு, அருணு, அன்ஷிதா இவங்கலாம் ஒரு கேங்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜாக்லின், ராயன், ஜெஃப்ரி இவங்க ஒரு கேங்கா இருக்காங்க. ஆனா, தீபக்கோட கேங் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி நல்லா விளையாடணும்னு யோசிக்கல. ஜாக்க எப்படி வெளிய அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதுலயும் குறிப்பா விஷால் தம்பி இருப்பாரு பாருங்க. ஜாக்க வெளிய அனுப்பியே தீருவேன்னு கையில கங்கணம் கட்டிட்டு இருந்தாரு. ஏன் ஜாக் மேல இவ்வளோ வன்மம்னு சத்தியமா தெரியல. ஒரு வழியா பொம்மை டாஸ்க் ஆரம்பம். பிக் பாஸ் எதிர்பார்த்த அடிதடி கன்டென்ட் அவருக்கு நல்லாவே கிடைச்சது. பிக் பாஸ் பொம்மை டாஸ்கோட ரூல்ஸையும் கொஞ்சம் மாத்தியிருந்தாரு. பொம்மை எங்க வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தவங்கள பொம்மை வைக்க விடாம எப்படி வேணாலும் தடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாரும் கிரிக்கெட் பார்த்திருப்பீங்க. நேத்து டெஸ்ட் மேட்ச்னா இன்னைக்கு T20 அப்படின்னு பிக் பாஸ் சூடேத்தி விட்டாரு. எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்பீங்களா? பாப்போம் பாஸ். நேத்து டெஸ்ட் மேட்ச்னா இன்னைக்கு T20. டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பமாச்சுங்க. இந்த ரவுண்ட்ல ஒருத்தர் ஒருத்தர் செம்மையா அடிச்சுக்கிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். கச்சமுச்சா கச்சமுச்சான்னு சண்டை கடை போல இருந்துச்சு. எவன் எங்க சண்டை போடுறான்னு ஒரு வழியா நம்மளால பார்க்கவே முடியல. இதில என்ன பண்ணிக்கிட்டாங்க, பொம்மைய ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாரும் ஒளிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத புடுங்குறேன்னு ஒரே அடிதடி தான். சாச்சனா, அன்சிதா ஒரு பக்கம் அடிதடி, முத்து, அருண் ஒரு பக்கம் அடிதடி, அப்புறம் பவித்ரா, சாச்சனா இந்த பக்கம் அடிதடி. இதெல்லாம் விட பெரிய சண்டை விஷால், ராயன் தான். பிகாஸ் விஷால்ட்ட இருந்தது ஜாக்லினோட பொம்மை. விசால் எது நடந்தாலும் நான் ஜாக்லின வெளிய அனுப்பணும் அப்படின்ற வன்மத்த கக்குனதுனால, அவரோட காதல் புறாவ மறந்துட்டாரு. கடைசில அந்த காதல் புறா தர்ஷிகா தான் அவுட்டு. கெடுவான்னு கேடு நினைப்பேன். சரியா தான் இருக்கு. விஷால் ராணுவ சண்டையில விஷால் சட்டையெல்லாம் கிழிஞ்சது. ஜாக்லின் விஷால்ட்ட பேச ட்ரை பண்ண, தம்பி ஓவரா சீன் போட்டுட்டு ஜாக்லின்ட்ட சண்டைக்கு வந்தாப்புல. பட் ஜாக்லின் அமைதியா போயிட்டாங்க. இதில என்ன ட்விஸ்ட்டுன்னா, விஷாலோட சண்டை போட்ட ராயன் தான் 2 பேரையும் விலக்கி விட்டதே. நான் கூட செகண்ட் சீசன்ல மகத் போல பெரிய சண்டை வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை அது போல எதுவும் நடக்கல. செகண்ட் ரவுண்ட் ஆரம்பம். இப்ப அன்ஷிதா வன்மத்த கக்குனாங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சித் மேல பழியும் போட்டாங்க. என்ன மேட்டர் அப்டின்னா, லாஸ்ட்டா வந்தது பவித்ரா. அவங்க கையில அன்சிதா பொம்மை இருந்துச்சு. அப்ப அன்சிதா அவுட்டு. ஆனா அன்சிதா, "நான் உன் பொம்மைய உள்ள வச்சேன்ல, நீ ஏன் என் பொம்மைய உள்ள வைக்கலன்னு?" சொல்லி பவித்ராட்ட சண்ட போட, பவித்ரா சாரி சொல்லியிருந்தா அங்கேயே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். பட் பவித்ரா, "இல்ல என் பொம்மைய ரஞ்சித் தானே உள்ள வச்சாரு. நீ வச்சேன்னு சொல்ற" அப்படின்னு சொல்ல, உடனே அன்ஷிதா, "இல்ல, இல்ல நான் தான் வச்சேன். அவரு மாத்தி எதுவும் சொல்லியிருப்பாரு. அவர் மறதியில அவர் பொம்மைய அவரே வச்சுட்டாரோ?" அப்படின்னு தீபக் முதற்கொண்டு அன்ஷிதாவ காப்பாத்த பாவம் அந்த அப்ரானி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தாப்புல. ஞாபகம் மறதி இல்ல. அவரே யோசிக்கிறாப்புல. ஒருவேள நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருங்க. பிக் பாஸ் இதுல தலையிட்டு உண்மைய சொல்லவும் தான் பிரச்சனை முடிஞ்சது.
ஃபைனலி அன்ஷிதா அவுட். தீபக் கேங் அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத யோசிக்கிறத தாண்டி, ஜாக்க எப்படி அவுட் ஆக்கணும் அப்படின்னு யோசிச்சே சரியா கேம்ல ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க டீமுக்குள்ளேயே அவுட் ஆயிட்டு இருக்காங்க. தேர்ட் ரவுண்டில் முத்து அவுட்டு. ஃபோர்த் ரவுண்டு ஆரம்பிக்கிற மாதிரி பிக் பாஸ் ரெடி ஸ்டெடி ஓகேவா ஸ்டெடியாக நில்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாரும் அன்றாட வேலைகளை பாருங்கள் கலாய்க்க செம்ம ரகலையாக போச்சுங்க. ரெடி செட் அன்றாட வேலைகளை பார்க்கலாம். ஒரு வழியா பொம்மை டாஸ்க்கும் தற்காலிகமா முடிஞ்சுச்சு பிகாஸ் ஆஃப் மழை. பட் பஞ்சாயத்து முடிஞ்சுச்சான்னு கேட்டா இல்ல. கிச்சன்ல ஆனந்தி எனக்கு சப்பாத்தி வேணா வேஸ்ட் ஆகிடும் 3 போதும்னு சொல்ல அருண் அதை ஒத்துக்கல. நீங்க 4 வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்ற மோட்ல பேச ரஞ்சித் சொன்னதையும் கேட்காம சண்டை. ஃபைனலி வேணான்ற சப்பாத்திய என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சாச்சனா சண்டைய முடிச்சு வச்சாங்க. முத்து கண்ணம்மா புருஷன் மேல பொம்மை டாஸ்க்ல நீங்க போங்காட்டம் ஆடுறீங்க அப்படின்னு பிராது கொடுக்க அதுல ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க 2 பேருமே கடைசியில பஞ்சாயத்தை முடிச்சுட்டாங்க. இவ்வளோ ரணகலத்துலேயும் தம்பி விஷாலுக்கு கிளுகிளுப்பு கேட்குதுங்க. தம்பிக்கு அவங்க காதலி தர்சிகா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. என்ன நினச்சாரோ தெரியல. சிவகுமார் இதை பார்த்துட்டு நம்ம கண்ணம்மா புருஷனுக்கு அவர் ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு. ஆனால் என் நண்பன் வந்து சில கம்மியாக இப்போ உண்மையிலே நான் இதில் போயிட்டேன் நீங்கள் ஊட்டி விடும்போது நான் பவித்ராவுக்கு கிச்சனில் அருண் டாமினேட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. இதை பற்றி தீபக்ட்டையும் தனியாக பேசி பார்த்தாங்க. பட் நோ யூஸ். அதனால் தர்சிகா என்ன பண்ணாங்க, நம்ம கண்ணம்மா புருஷன்டா டேய் அவள் நம்ம டீம் தானடா அட்ஜஸ்ட் பண்ணிப்போ ஏன் சும்மா சும்மா அவள்கிட்ட இது பண்ணுற அப்படின்னு பவித்ராக்காக சப்போர்ட் பண்ண கண்ணம்மா புருஷன் அதெல்லாம் இல்லை நான் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. தர்ஷிகா ஊட்டி விட்ட கருமத்தை கூட சகிச்சுக்கிட்டோம். பட் மேடம் கடைசி உருண்டை சாப்பாட்டை திருஷ்டி போடுன்னு விசாலுக்கு சுத்தி போட்டதெல்லாம் கிரிஞ்சுத்தனத்தின் உச்சம். லூசு மறுபடியும் பண்ணுவோம். கண்டுபிடிப்ப தான் அடிவாங்க அப்படி. விஷால் எல்லார்கிட்டயும் லவ் இல்லைன்னு சொல்றாரு. பட் தர்ஷிகா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல நல்லவன் போல தர்ஷிகாவை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட பாக்குறாரா? இல்ல தர்ஷிகாவும் கண்டென்ட் தருவோம், ஃபேமஸ் ஆகும், காசு சம்பாதிப்போம் அப்படின்னு பெர்மிஷன் தராங்களா? இதெல்லாம் கடவுளுக்கு தாங்க வெளிச்சம். குடும்ப கஷ்டத்துக்காக எவ்வளோ பொண்ணுங்க மாதம் 4000 5000க்கு கூலி வேலை ஜவுளி கடையில் வேலை அப்படின்னு சொல்லி வேலைக்கு போய் கஷ்டப்படுறாங்க. பட்டு மக்களுக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் ஏசி ரூமு சாப்பாடு கடலை போட பாய் ஃப்ரெண்டு அதுக்கு சம்பளம் வேற. என்ன பண்ணுறது? நானும் நாய் வேஷம் போட்டுட்டேன். காசுக்காக இதை கண்டென்ட்டாக எழுதிட்டு இருக்கேன். இவனுங்க பண்ற கூத்தெல்லாம் சகிக்க முடியாத பவித்ராவும் ஆனந்தியும் கடுப்புல புலம்பிட்டு இருந்தாங்க. பட் தம்பி விஷாலோ நல்லா தின்னுட்டு 1 மணிக்கு ஏன் நீ சாப்பிடல, உன் பொம்மையை என்னால எடுக்க முடியல அப்படின்னு ஆறுதல் சொல்றேன்ற பேர்ல அகெயின் கடலையை வறுத்துட்டு இருந்தாரு. பொறுத்திருந்து பார்ப்போங்க இன்னும் என்னென்ன நடக்குதுன்ட்டு. தம்பி விஷால் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கடலை போட்டு இருக்க போகிறான்னு தெரில. நாளைக்கு மறுபடியும் பொம்மை டாஸ்க் ஆரம்பித்தா மறுபடியும் இவனுங்க என்னென்ன வன்மத்தை கக்க போகிறான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிக் பாஸ் ரிவ்யூக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.